பிரித்தானியாவின் சில பகுதிகளில் கடுமையான காற்று வீச இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்விக் விமான நிலையத்தில் 80,000 பவுண்ட்ஸ் பெறுமதியான பொருட்களை திருடிய 2 சகோதரிகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. செல்ஃப் அசஸ்மெண்ட் சம்பந்தமாக HMRCயிடமிருந்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் உதவித்தொகை ஒன்றுக்கு லட்சக்கணக்கானவர்கள் இன்னமும் விண்ணப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான காற்று வீச இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், யூகேயினுடைய பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான மழை பெய்து வந்தது. இப்பொழுது அந்த மழை ஓரளவுக்கு குறைந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது கடுமையான காற்றுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான காற்று எந்தெந்த பகுதிகளில் வீசும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வேல்ஸில் வீசும். மற்றது சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து, தென்மேற்கு இங்கிலாந்து பகுதிகளில், அதாவது கோர்ன்வால் நகரம் மற்றும் அதனை சூழ இருக்கின்ற பகுதிகளில் இந்த கடுமையான காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் நள்ளிரவு வரை இந்த கடுமையான காற்று வீசும் என்று சொல்லப்படுது. மணிக்கு 55 மைல் வேகத்தில் இருந்து 60 மைல் வேகம் வரையான அளவில் இந்த கடுமையான காற்று நாளை காலை 9 மணி தொடக்கம் நள்ளிரவு வரை இந்த குறிக்கப்பட்ட பகுதிகளில் வீசும் என்று சொல்லப்படுது. எனவே இந்த கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், எனவே வீதிகளில் செல்பவர்கள் அவதானத்துடன் செல்லும்படியும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானியாவின் பிரபல நடிகை ஒருவர் காலமாகி இருக்கின்றார். காலமாகும் போது அவருக்கு 89 வயது. ஹரி போட்டர் உள்ளிட்ட பல முக்கியமான திரைப்படங்களில் நடித்த பிரித்தானியாவினுடைய புகழ்பெற்ற நடிகையாகிய மேகி ஸ்மித் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். அவருக்கு 89 வயது. அவருக்கு அரசர் சார்ல்ஸ் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பிலே நடிகை மேகி ஒரு தேசிய சொத்து என வர்ணித்திருக்கின்றார். புகழ் பெற்ற ஓவியம் ஒன்றை சேதப்படுத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், யூகேல ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் ஸ்டாப் ஆயில் என்று சொல்லி. அவர்களுடைய செயல்பாடு எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பல முக்கியமான இடங்களில் ஓவியங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இது மாதிரியான இடங்களில் பெயிண்டால் எழுதுறது, பெயிண்ட் அள்ளி கொட்டுறது, மற்றது சோஸ் எடுத்துக்கொண்டே ஊற்றுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவினம். ஏனென்று சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் என்று சொல்லி இவர்களுடைய நடவடிக்கைகள் பெரும்பாலும் மக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக இருப்பதாக இவர்கள் மேல ஒரு விமர்சனம் இருக்குது. குறிப்பாக அண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னா, கட்விக் விமான நிலையத்தில் போயிட்டு பயணிகள் செல்கின்ற அந்த பாதை வழியே குறுக்காலே அவர்கள் இருந்ததன் காரணமாக நிறைய போக்குவரத்து தடை ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டுல 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறோம் சொன்னா, ஒரு பிரபலமான ஓவியத்தை, சன்ஃப்ளவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஓவியம், பல மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான அந்த ஓவியத்தை அதுக்கு மேல டொமேட்டோ சூப் எடுத்து ஊற்றி அதை சேதப்படுத்தி இருந்தார்கள். அதன் காரணமாக கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நேற்று தங்களுடைய சகபாடிகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டதை கண்டித்து இன்று அந்த அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் குறிப்பிட்ட அதே ஓவியத்தை மீண்டும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 3 பேருமே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். லண்டன் கட்விக் விமான நிலையத்தில் களவெடுத்த 2 சகோதரிகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 சகோதரிகளும் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், கடந்த பல மாதங்களாக கட்விக் விமான நிலையம் ஊடாக யூகேயினுடைய பல்வேறு நகரங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். லோக்கல் ஃபிளைட்ஸ் எடுத்து போயிட்டு வந்திருக்கிறோம். அப்படி போயிட்டு வரைக்குள்ள கட்விக் விமான நிலையத்தில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ கடைகளில் இவர்கள் களவெடுக்கிறதா. கடந்த ஒரு 10 மாதங்களாக தொடர்ந்து களவெடுத்து கொண்டே வந்திருக்கிறோம். பெர்ஃப்யூம் உட்பட பெறுமதியான பொருட்களை களவெடுத்திருக்கிறோம். இவர்களுடைய களவு நீண்ட காலமாக அவதானிக்கப்பட்டு வந்திருக்குது. அதனுடைய அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இவர்கள் கொள்ளையடித்த களவெடுத்த பொருட்களுடைய மொத்த பெறுமதி 80,000 பவுண்ட்ஸாம். கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவர்கள் இந்த களவுகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த 2 சகோதரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா, குரோலி நகரில் வசிக்கிறார்களாம். அதுல ஒரு சகோதரிக்கு 45 வயது, அவனுடைய பேர் லோரா. மற்ற சகோதரிக்கு 42 வயது, அவனுடைய பேர் ஜோர்ஜினா என்றது. இவர்கள் இருவரும் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்.
செல்ஃப் அசஸ்மெண்ட் சம்பந்தமாக HMRCயிடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது, முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஃபினான்சியல் இயரில், அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரலில் இருந்து 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் வரையான ஒரு வருட காலப்பகுதியில் அந்த ஃபினான்சியல் இயரில் வந்து யாராவது மேலதிக வருமானங்களை பெற்றிருந்தால், அவர்கள் வளமையாக செய்கிற வேலையை விட சைட் பிஸ்னஸ் ஏதாவது செய்து மேலதிக வருமானங்களை பெற்றிருந்தால், அந்த மேலதிக வருமானம் 1000 பவுண்ட்ஸுக்கு அதிகமாக இருந்தால் அவர்கள் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் அனுப்பணும் HMRCக்கு. அதற்கான முடிவு திகதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஆகும். எனவே மேலதிக வருமானம் யாராவது பெற்றிருந்தால் சைட் பிஸ்னஸால, உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து ஏதாவது பொருட்களை விற்கிறதன் மூலமாக கிடைச்ச வருமானம், அல்லது டாக் வாக்கிங் அல்லது பேபி சிட்டிங், இந்த மாதிரி எந்த ஒரு சைட் பிஸ்னஸாலையும் உங்களுக்கு ஏதாவது வருமானங்கள் வந்திருந்து அது வந்து அந்த ஒரு வருஷத்தில் வந்து 1000 பவுண்ட்ஸுக்கு அதிகமாக அந்த வருமானம் வந்திருந்தா அதுக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்யணும்ன்றதான் HMRCயினுடைய ரூல்ஸ். எனவே அதற்குரிய முடிவு திகதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஆகும். எனவே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு முதல் வந்து சமர்ப்பிக்க என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஃபைன் கட்ட வேண்டி வரும். அந்த ஃபைன் வந்து 100 பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுது. எனவே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு முதல் உங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டை வந்து சமர்ப்பிக்கும்படி HMRC கேட்டுள்ளது. நீங்கள் கூகுளில் போயிட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வரும். கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜுக்குள்ள வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சகல டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருந்தால் இந்த பேஜை பயன்படுத்தி டிக்ளேர் பண்ணலாம். UK அரசாங்கத்தினால் வழங்கப்படுற ஒரு உதவித்தொகை ஒன்றை லட்சக்கணக்கானவர்கள் இன்னுமே பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் அதற்கு விண்ணப்பிக்கவும் இல்லை என்று சொல்லியும் ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பென்ஷன் எடுப்பவர்களுக்கு வந்து அரசாங்கம் பல்வேறு விதமான மேலதிக உதவித்தொகைகளை வழங்கி கொண்டு வருது. அதில் ஒன்றுதான் வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட். இந்த வருஷத்திலிருந்து நிறைய பேருக்கு விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் கிடையாது. அது ஒரு பக்கம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சில உதவிகளையும் அரசாங்கம் செய்து கொண்டு வருது. அதில் ஒன்றுதான் வந்து பென்ஷன் கிரெடிட். இந்த பென்ஷன் கிரெடிட் தொகையும் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் தொகையும் வந்து கிட்டத்தட்ட சமம் தான், கிட்டத்தட்ட 300 பவுண்ட்ஸ் கிட்ட வருது. ஆனால் இரண்டுமே வந்து வெவ்வேறு தொகைகள். இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் மட்டும்தான். ஆனால் பென்ஷன் கிரெடிட் வந்து நிறுத்தப்படையில. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.4 மில்லியன் ஓய்வூதியம் எடுப்பவர்கள் வந்து இந்த பென்ஷன் கிரெடிட் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணுமாம். அதாவது 14 லட்சம் ஓய்வூதியக்காரர்கள் வந்து பென்ஷன் கிரெடிட் எடுத்துக்கொண்டிருக்கணுமாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு எலிஜிபிள் இருக்காம், ஆனால் வந்து அவையில் அப்ளை பண்ணலையாம். அந்த எலிஜிபிள் உள்ளாக்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,80,000 பேருக்கிட்ட இன்னுமே எடுக்க இருக்குதாம். ஆனால் அவர்கள் இன்னுமே வந்து அப்ளை பண்ணல. இதற்கான பிரதானமான காரணம் இந்த தகவல் வந்து அவர்களுக்கு சரியான முறையில் போய் சேரலைன்றதான். ஏன்னு சொன்னால் விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் வந்து கட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால வந்து பென்ஷன் கிரெடிட்டும் கட் ஆயிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கணுமாம். ஆனால் அப்படி இல்லை. எனவே இதற்காக பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அவர்களும் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செயலாளரும் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, கவுன்சில்களுக்கு வந்து கடிதங்கள் அனுப்பியிருக்கணும். அந்த கடிதங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், உடனடியாக வந்து உங்களோட பகுதிகளில் வசிக்கிற பென்ஷன் எடுப்பவர்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி அவர்களை வந்து அப்ளை பண்ண வைக்க சொல்லி இப்பொழுது பிரதமர் அவர்களும் DWPயினுடைய செக்ரட்டரியும் வந்து கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. எனவே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த பென்ஷன் எடுப்பவர்கள், ஓய்வூதியம் எடுப்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை வந்து தெரியப்படுத்தவும். ஏனென்று சொன்னால் இதுக்கு அப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட 300 பவுண்ட்ஸு கிட்ட கொடுப்பினோம். இன்னுமே வந்து 8,80,000 பேர் வந்து அப்ளை பண்ணல என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. எனவே ஓய்வூதியம் எடுப்பவர்களுக்கு இந்த தகவலை பரப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அது உதவியாக இருக்கும். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகள், தகவல்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.